இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று அவருடைய அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாகும்படி நம்மை அழைத்தார் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பரிசுத்தவான்களாகும்படி பரிசுத்தமாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 4:7 தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரால் அழைக்கப்பட்டவர்கள் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆனால் நீங்க எல்லாரும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்கிறார். நம்மை அவர் அழைத்து சபையில் சேர்த்து அவரை ஆராதிக்கவும், துதிக்கவும், மகிமைப்படுத்தவும், ஜெபிக்கவும் நமக்கு அவர் கிருபை தந்திருக்கிறார். அவர் பவுல் அப்போஸ்தலர் அந்த கொரிந்து சபையிலே சொல்லும் பொழுது சபையை அவர் உருவாக்கி அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது, நாம் பரிசுத்தமான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்ட தேவ சபைக்கு என்று எழுதியிருக்கிறார். அப்போ அந்த சபையானது நம்மை அழைத்து நம்மளை பரிசுத்தவான்கள் ஆகும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் அவரை தரிசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது போல ஒவ்வொருவரையும் அவர் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறும்படி அழைத்திருக்கிறார். எப்படி அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார்? பேதுரு சொன்னது போல, நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை சிட்சித்து நடத்துகிறார். நம்மை புடமிட்டு நமக்கு சில சோதனைகளோ உபத்திரவங்களோ அல்லது சிட்சைகளோ வரும் பொழுது அந்த சோதனையில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்கிறோமா, உண்மையா நடந்து கொள்கிறோமா, உத்தமமாய் நடந்து கொள்கிறோமா என்பதை பார்த்து கர்த்தர் நம்மை புடமிட்டு நடத்துகிறார். நாம் யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது, அவன் ஒரு உபத்திரவத்தின் பாதையிலே நடந்து சென்ற பொழுதும், அதாவது பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள், எத்தனையோ வாய்ப்புகள் அவனுக்கு இருந்த பொழுதும் அவன் அந்த பாவத்திற்கு விலகி அந்த பரிசுத்தமாய் வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சில சிட்சைகளை நாம் சகித்து அந்த சிட்சைகளிலே நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் போது தேவன் அதை நமக்கு அங்கீகரித்து தருகிறார். ரோமர் 12:1 பார்க்கும் பொழுது, நம்மளுடைய சரீரமாகிய ஆலயம், அதாவது ஆவி, ஆத்ம, சரீரம் முழுவதையும் நாம் பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவி தங்கக்கூடிய ஆலயமா இருக்கிறது. அந்த சரீரத்தை எந்த விதத்திலும் தீட்டுப்படுத்தாதபடி, அந்த கண்களின் பார்வையினால் ஆகட்டும், சிந்தையினால் ஆகட்டும், எதுனாலும் நாம் தீட்டுப்படாதபடி நம்முடைய சரீரத்தை, ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இதுதான் ஒவ்வொருவரும் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய சரீரத்தை மாசற்ற, குற்றமற்ற, தூய பலியாக நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ, அதுபோல ஒவ்வொருவரும் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் தீட்டுப்படாதபடி, பரிசுத்த குலைச்சலாகாதபடி, நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலும், நம்முடைய கண்களின் பார்வையினாலும், நம்முடைய இருதயத்தின் சிந்தனையினாலும் நம்மை தீட்டுப்படுத்தாதபடி, குடி பழக்கங்கள், வேசித்தனம், விபச்சாரம், போதை வஸ்துக்கள் என்று நம்முடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி, அந்த படங்கள், அதாவது தவறான படங்களை பார்த்து நம்முடைய சிந்தையை தீட்டுப்படுத்தாதபடி ஒவ்வொரு அவயங்களையும் நம்முடைய பரிசுத்தமாய் காத்து அவருக்கு பரிசுத்தமான ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று நம்முடைய பலத்தினால் ஒன்றும் முடியாது. அப்போ நம்ம பாவம் செய்யும் பொழுது நம் தேவனுக்கு அந்நியராகவும் பகைஞராகவும் காணப்படுகிறோம். கொலோசையர் நிருபத்துல பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, நீங்க பாவத்தினால நீங்க அந்நியராகவும் துர்ச்சிந்தைகளினால அவருக்கு பகைஞராகவும் காணப்படும் போது, அல்லது சத்துருக்களாகவும் காணப்படும் போது, இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தினாலே நம்மை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தவான்களாக்கி குற்றமற்றவர்கள்
குற்றமற்றவர்களாக்கி தண்டனைக்கு உட்படுத்தாதபடிக்கு தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நமக்காக நம்முடைய பாவங்கள் நீங்க நம்ம பரிசுத்தப்படும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதினாலே அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நம் தேவனோடு கூட ஒப்புரவாகி இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த கொலோசியர் 1:20 பார்க்கும் பொழுது அவருடைய இரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவர் எல்லாரையும், நம்ம புலோகத்தில் யாரெல்லாம் அவருக்கு பிரியமாய் காணப்படுகிறோமோ ஒவ்வொருவரையும், புலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவாகிய தேவனுக்கு பிரியமா இருந்தது. அப்போ அந்த இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் சிந்தின இரத்தத்தின் மூலமாக நாம் பாவமன்னிப்படைந்து பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்க முடியும். இன்னும் அவருடைய வசனத்தினால் அவர் நம்மளை பரிசுத்தமாக்குகிறார். யோவான் 17:19 அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்குள் நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் அப்போ பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆகும்படி அவர் தன்னைத்தானே அவர் பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய மரணத்தினாலும் நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டு நம்மளை பரிசுத்தமாக்கி நம்மை அழைத்து தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற சர்வவல்ல இயேசுவை நாம் ஆராதிக்கிறோம். அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அதனால் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவராலே பரிசுத்தமாக்கப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் அழைத்து இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நீர் கொடுத்த தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய சத்தியங்களை ஆராய்ந்து கர்த்தாவே இந்த வெளியேறப்பெற்ற அந்த மகத்துவங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திரே, உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து அப்பா அதிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் அப்பா உம்மால் தெரிந்து கொள்ளப்படவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றே நீர் அழைத்திருக்கிறீர். தேவன் அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அப்பா உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தேவனோடு கூட நீர் ஒப்புரவாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.